இன்பில்ட் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சிங்கிள் எல்லாமே 1000 rupees நம்ம பண்ணி கொடுத்துட்டு. இந்த பேக் பெயின் ஹீட் வராம இந்த சம்மருக்கு பயன்படுறதுக்கு எக்ஸலண்டான மாடல். நம்மளே இல்ல, பொதுவாகவே நீங்க எந்த கம்பெனில எடுத்தாலும் இந்த வரையறையில எடுத்தீங்கன்னா 100% பேக் பெயின் ஹீட் இஷ்யூஸ் கம்பல்சரி வராது. அடிப்பகுதியில நல்லா 4 இன்ச் ரீபாண்ட் வந்து நல்ல திட பொருளா கொடுக்குறோம். இதுல 60 டென்சிட்டி இருக்கு, 80 டென்சிட்டி இருக்கு, கொலகொலன்னு போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம 120 டென்சிட்டிக்கு ரீபாண்டட் பயன்படுத்தும் போது 120 கிலோ ஒரு பர்சன் இருந்தா கூட அவங்க இடுப்பை நல்லா தாங்கும். இடுப்பு என்னைக்குமே வளையாத வகையில அடிப்பகுதி கொடுத்தா, மெத்த ஷேக் ஆகிற மாதிரி கொடுத்தா முதுகு வலியை தவிர்க்கப்படும். பழைய பெட் இருக்கும், நல்லா ஹார்டா இருக்கும், ஹீட் வர்ற மாதிரி இருக்கும், மெத்தையை மாத்த மனசு வராது. சோ ஜஸ்ட் 2 இன்ச் லேட்டெக்ஸ் மட்டும் போட்டு எலாஸ்டிக், சோ அந்த பழைய பெட்டுக்கு மேல நீங்க லாக் பண்ணிக்கலாம். நல்லா பிரீமியமா இருக்கும். இதோட சிங்கிள் எல்லாமே 6500 நம்ம பண்ணி கொடுத்தோம். 6500 பண்ணி ஒரு குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா 13 ரூபா வரும். கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க சிவானந்தா மேட்ரஸ் தாங்க வந்திருக்கோம். இந்த மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேட்ரஸ் எல்லாமே ஓனா மேனுபேக்சரிங் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா டெலிவரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க மேட்ரஸ் வந்து எப்படி பண்றாங்க, இவங்க கிட்ட என்னென்ன ரேட்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உரிமையாளர் இருக்காரு, அவர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்ல எப்படி இருக்குங்க? கண்டிப்பா ப்ரோ, அதனாலதான் தொடர்ந்து போடுறோம். நல்ல சப்போர்ட் பண்றாங்க. சரியான விஷயங்களை எடுத்துட்டு போகும்போது தேவைப்படும் போது கண்டிப்பா அந்த சப்போர்ட் கிடைக்கும் ப்ரோ. தொடர்ந்து அதை பண்ணுவோம், கண்டிப்பா ஆதரவு கிடைக்கும். ஓகே, நம்ம சிவானந்தா மேட்ரஸ் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு ப்ரோ? நம்ம சிவானந்தா மேட்ரஸ் கோயம்புத்தூர்ல டைரக்ட் மேனுபேக்சரிங் கம்பெனி, அதாவது மெத்தையை உருவாக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர்ல இருக்கு. சென்னையில ஷோரூம் இருக்கு, தஞ்சாவூர்ல ஷோரூம் இருக்கு, காரைக்குடியில ஷோரூம் இருக்கு, திருச்செந்தூர்ல ஷோரூம் இருக்கு. எதுக்காக அப்படின்னா மெத்தையை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, டச் அண்ட் ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த ஆப்ஷனுக்காகவும் நிறைய மெத்தைகள் தமிழ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காகவும் இத்தனை லொகேட்ல நம்ம லொகேட் ஆயிருக்கும். ஓகே, இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு மேட்டர்ஸா ஒன்னா கண்டிப்பா சொல்லிடலாம் ப்ரோ. ஏன்னா நிறைய தலைமுறை எல்லாரும் பார்க்கும்போது என்னன்னா நிறைய பேசிக்கிறோம், ஆனா விலை சொல்றது இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டே இருக்கு. சோ இதுல பியூரா என்ன மெத்த என்ன விலைன்னு சொல்லிடலாம் ப்ரோ. அப்படி பார்க்கும்போது ஆர்த்தோபெடிக்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் ஓரியன்டாவே போடுறோம். சோ சாதாரண ஒரு 2 இன்ச் ரீபாண்ட் போட்டு 2 இன்ச் ஷார்ட் போட்டு கூட நம்ம பண்ணலாம். அப்படி பண்ற நார்மல் ஆர்த்தோபெடிக் மாடல் எல்லாமே ஒரு சிங்கிள் 5000 பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஒரு குயின் சைஸ் 10,000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட 5 இன்ச் காணும். சோ அந்த விஷயம் இப்போ மார்க்கெட்ல அதிகமா போற விஷயம் என்கிட்ட இருக்கட்டும் மத்தவங்கிட்ட இருக்கட்டும். நல்ல 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் ப்ரோ, 120 டென்சிட்டில குஷனிங் பர்பஸ்க்காக 2 இன்ச் சாப்பிட்டு மேல படக்கூடிய இடத்துல ஹீட் வராத வகையில 2 இன்ச் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் 9 இன்ச் திக்னஸ் இந்த மாதிரி பிரம்மாண்டமா வந்துரும் ப்ரோ. சோ இதோட சிறப்பம்சமே மெத்த பொதன்னு உள்ள போகாது, உடம்புக்கு தேவையான குஷனிங் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ஹீட் வராது, பாடி பெயின் வராது. இதோட குயின் சைஸ் பிரைஸ் எல்லாமே மார்க்கெட்ல 30,000 ரூபாய் கொடுக்குற விஷயத்த 25,000 நம்ம ஆஃபர் பிரைஸ்ல பண்ணலாம். இதுலயே 4 இன்ச் ரீபாண்ட் போட்டு 4 இன்ச் லேட்டெக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். அதுல சாஃப்ட் இருக்கு, இதுல அந்த சூப்பர் சாஃப்ட் இருக்காது. 4 இன்ச் ரீபாண்ட் கொடுத்துட்டு நல்ல 4 இன்ச் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் மேரின் தாய்லாந்து லேட்டெக்ஸ் கொடுத்து பினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்காவா வந்துடும், பிரம்மாண்டமா வந்துடும். இதுல பேம்போல 550 GSM கிளாத் மட்டும் போட்டிருக்கும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் பாதிப்பாகக்கூடிய மூலப்பொருட்கள் எதுவுமே கிடையாது, சூப்பர் சாஃப்ட் எதுவுமே இல்லை, அதனால லைஃப் டைம் வாரண்டியே கொடுக்கலாம். இருந்தாலும் சிவானந்தா மேட்ரஸ் வந்து 20 வருஷம் வாரண்டி தரும். இந்த மெத்தட் எல்லாம் குயின் சைஸ் மார்க்கெட்ல வந்து ஒரு 50 ரூபாய் கொடுக்குறதா நம்ம 33 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவோம். இல்ல யங்ஸ்டர் நல்ல குஷனிங் வேணா இந்த மாதிரியான பாக்கெட் ஸ்ப்ரிங் அடியில போட்டுக்கலாம். நிறைய வீடியோ குதிச்சு காட்டியாச்சு, அதிர்வு தெரியாது ப்ரோ. மற்றவங்களோட ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா கம்பிகளோட நெருக்கங்கள் அதிகமா இருக்கும். இந்த டயா மட்டும் நல்லா 3 இன்ச்சஸ்க்கு நம்ம பயன்படுத்துறோம், நெருக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கும். சோ இதுக்கு மேல இந்த குஷனிங்காக ஹீட் வராம தாய்லாந்து லேட்டெக்ஸ் போட்டு 10 இன்ச் திக்னஸ் அந்த மாதிரி பிரம்மாண்டா கொடுத்தோம்னா இப்ப நீங்க ஆர்த்தோ லேட்டெக்ஸ்ல நான் உட்காந்து இருக்கும், பாக்கெட் ஸ்ப்ரிங் லேட்டெக்ஸ்ல உட்கார்றதுக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். இது அந்த பவுன்சினஸ் இருக்கும். யங்ஸ்டரா இருந்தா ரெஃபர் பண்றேன், சின்ன பசங்களா இருந்தா ரெஃபர் பண்றேன். இதோட குயின் சைஸ் மார்க்கெட்ல 30 ரூபாய் கொடுக்குற இடத்துல 25 ரூபாய் ஆஃபர் பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. இல்ல எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர்ல வேணும், வேற எந்த ஒரு கலப்படம் வேதிப்பொருள் எதுவுமே வேண்டாம், முழுக்க முழுக்க இயற்கையான ரப்பர் மில்க் ஆரஞ்சு வேணாலும் நம்ம நேரடியான தயாரிப்பு நிறுவனாலும் நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க. இதுவுமே தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான், 95% இயற்கையான ரப்பர் மில்க் இருக்கும். நல்ல சர்டிஃபைட் லேட்டெக்ஸ் தான் பயன்படுத்துறது. இதை ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல பிரீமியம் ஃபினிஷிங் வந்துடும். பேம்பு, ஆலிவர், ஆன்டி மைக்ரோபியல் என்ன வேணா போட்டுக்கலாம். இப்போ நீங்க பாக்கெட் ஸ்ப்ரிங்னா என்ன, போனல் ஸ்ப்ரிங்னா என்ன, ஒரு தூக்கத்துக்கு ஆர்டிபிஷியலா கொடுக்கக்கூடிய கம்பிகள். இப்போ இது அது கிடையவே கிடையாது, நேச்சுரல். ஸோ இது வந்து மற்றதோட ஒப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஒரு தலைமுறைக்கும் உழைக்கும். சோ இது பாத்தீங்கன்னா 25 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரும். ஒரு குயின் சைஸ் மார்க்கெட்ல 50,000 ரூபாய் கொடுக்குறத 35,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கும். கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ, குறிப்பா நம்மளோட ஈரோடு வாழ சேனலுக்காக ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ் ஆஃபருமே நம்ம ஃப்ரீயா தரோம். இந்த சேனலை ரெஃபர் பண்ணி வரவங்களுக்கு. சோ அந்த ஒரு விஷயமும் பண்ணி கொடுத்துருவோம். லேட்டெக்ஸ் இல்லாம
ஆர்த்தோல சாஃப்ட் கூட பண்ணலாம் ப்ரோ. 4 இன்ச் ரீபான், 2 இன்ச் சாஃப்ட், 2 இன்ச் சாஃப்ட் கொடுத்துட்டு மேல வந்து பேம்போ ஆலிவேரா இதெல்லாம் பேம்போல 750 GSM. இதுல லாட்டெக்ஸ்க்குனாலும் சாஃப்ட்டுக்குனாலும் என்ன கலர் வேணா போட்டுக்கலாம். ஒரு ஆர்த்தோ சாஃப்ட் மாடலை இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு பிரீமியம் தமிழ்நாட்டுல யாருமே பண்ண மாட்டாங்க. இதோட குயின் சைஸ் பிரைஸ் மார்க்கெட்ல 24,000 கொடுக்குற விஷயத்தை நம்ம 18,000 பண்ணி கொடுக்கணும் ப்ரோ. 2 பில்லோ ஒரு பெட்ஷீட் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி. இல்ல ஆர்த்தோ சாஃப்ட்ல 2 இன்ச் சாஃப்ட் போனா 4 இன்ச் ரீபான் கொடுத்து 2 இன்ச் சாஃப்ட் போட்டு இந்த மாதிரி பிரீமியமா பண்ணிக்கலாம். சோ இதோட 7 இன்ச் திக்னஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு 20 ரூபா வர விஷயத்தை நம்ம ஒரு 15,000 வரை பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. சோ இந்த மாதிரியான பல வேரியன்ட் இருக்கு. இப்போ பின்னாடி எப்படி பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் டாப்பர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹார்டா இருக்கு மெத்த, குழி விழுகிற மாதிரி இருக்கு, ஹீட் வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி லேட்டெக்ஸ் டாப்பரை மேல போட்டுட்டு 4 சைடு கார்னர்ல இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு கொடுத்துட்டோம்னா நீங்க அப்படியே மாட்டிக்கலாங்க. சோ ஃபிட்டடா இருக்கும். சோ நல்லா இருக்கும், கிரிப்பா இருக்கும், உங்களுக்கு ஹீட் வராது, பாடி பெயின் வராது. இதோட சிங்கிள் எல்லாமே 6,500 பண்ணி கொடுத்துருவோம். ஒரு குயின் சைஸ்னா 13,000 பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. அது மட்டும் இல்லாம நம்மளோட சிவானந்தா மேட்டர்ஸ்ல எடுக்கக்கூடிய மெத்தைகள் எல்லாமே வெளிப்படையா பண்றங்க. நம்ம நேரடியான நிறுவனம். நீங்க கண்ண எதிர பாத்தீங்கன்னாவே தெரியும். எல்லா மெத்தைகளும் ஒரு 100 மெத்தைக்குள்ள ஒரு மெத்தையை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு மெத்தையும் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு செஞ்சு வாங்குறீங்க. அப்படி செஞ்சு வாங்கும் போது நம்மளுடைய தார்மீகமே, நீங்க வெளியூர்ல இருக்கீங்களா, வீடியோ கால்ல உங்க மெத்தைக்கான ப்ராசஸ் பாருங்க. இல்லைன்னா டேட் அண்ட் டைமோட பதிவுகள் வரும். இல்லைனாலும் நேர்ல வந்து அடிச்சிருக்கீங்க. ஒரு விஷயம் கஸ்டமைஸ்டா என்ன நீல அகல வேணாலும் என்ன கலர்ல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம மெத்தைக்கு யாரா இருந்தாலும் ஒரு வாரண்டின்ற வேர்டை பயன்படுத்துவாங்களுடைய இவங்க எல்லாரோட ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான மெத்தை நீங்க பயன்படுத்தும் போது, மெத்தைன்றது சென்சிட்டிவான விஷயம். உங்க வீட்டுக்குள்ள நீங்க பயன்படுத்தும் போது அழுக்காகும், ஸ்டெயின் ஆகும், தண்ணி போடும். சோ நீங்க ரொம்ப தூரத்துல இருப்பீங்க. இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி உங்களை ஸ்கிப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க கொடுத்த மெத்தட் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அந்த வாரண்டி காலகட்டம் வரை உங்க கூட நாங்க நிக்கிறோங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்தி தரங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்செந்தூர், காரைக்குடி அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும். நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்ல காரணமே இந்த லொகேஷன்ல நம்ம லொக்கேட் ஆயிருக்கனால உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா 48 மணி நேரத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை பார்த்து தவறுனா கண்டிப்பா பீஸ் டு பீஸ் மாத்தி தரலாம். சோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சர்வீஸ் பேஸ்ல ஒர்க் பண்ற ஒரே நிறுவனம் சிவானந்தா மேட்டர்ஸ் தான். சோ இந்த அடிப்படைகள்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ் தைரியமா நீங்க மெத்தைகள் வாங்கலாம், நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப மேட்ரஸ் ஷோரூம்னு எடுத்துட்டா நிறைய இருக்கு. அவங்களுக்கும் நமக்கு உள்ள டிஃபரன்ஸ்னா என்னன்னா, சிவானந்தா மேட்டர்ஸ்ல ஏன் மெத்தை எடுக்கணும்? ஆமா, ஒண்ணு இல்ல, அதாவது சில அடிப்படையான காரணங்கள் மூலியமா நீங்க ஏன் சிவானந்தா மேட்டர்ஸ்ல எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி பார்க்கும்போது ஒரு மெத்தை தயாரிக்கிறதுக்கு நிறைய மூலப்பொருட்கள் தேவைப்படுங்க. ஒரு கீழே வைக்கிற ரீமாண்டா இருக்கட்டும், ஸ்ப்ரிங்கா இருக்கட்டும், காயரா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், இந்த மாதிரி பயன்படுத்துற மூலப்பொருட்களை நல்ல குவாலிட்டியா பயன்படுத்துறோம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியான மூலப்பொருட்களை பயன்படுத்துறோம். ஒரு உதாரணத்துக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேக் பெயின் ஹீட் வராம இந்த சம்மருக்கு எல்லாம் பயன்படுத்துறதுக்கு எக்ஸலண்டான மாடல். நம்மளே இல்ல, பொதுவாகவே நீங்க எந்த கம்பெனில எடுத்தாலும் இந்த வரையறையில எடுத்தீங்கன்னா 100% பேக் பெயின் ஹீட் இஷ்யூஸ் கம்பல்சரி வராதுங்க. சோ அடிப்பகுதியில நல்லா 4 இன்ச் ரீபாண்ட் வந்து நல்ல திட பொருளா கொடுக்குறோம். இதுல 60 டென்சிட்டி இருக்கு, 80 டென்சிட்டி இருக்கு, கொலகொலன்னு போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம 120 டென்சிட்டிக்கு ரீபாண்டட் பயன்படுத்தும் போது 120 கிலோ ஒரு பர்சன் இருந்தா கூட அவங்க இடுப்பை நல்லா தாங்கும். இடுப்பு என்னைக்குமே வளையாத வகையில அடிப்பகுதி கொடுத்தா, மெத்த ஷேக் ஆகிற மாதிரி கொடுத்தா முதுகு வலியை தவிர்க்கப்படும். பட் திடப்பொருள்ல மட்டும் படுக்க கூடாது, குஷனிங் கண்டிப்பா வேணும். அதுக்கு தான் தரையை தாண்டி மெத்தையே வாங்குறாங்க. அப்ப இந்த மாதிரி குஷனிங் 32 டென்சிட்டி சாப்பிட்டு, இப்ப இந்த சாப்ட்ல 23 டென்சிட்டி போடலாம், 18 டென்சிட்டி போடலாம். இதுல எக்கோ ஃபோம், பியூ ஃபோம் அந்த மாதிரி நிறைய போடலாம். அந்த மாதிரி போட்டா குழி விழுகும், சாஃப்ட்னஸ் கிடைக்காது. சோ 32 டென்சிட்டிக்கு இந்த நல்ல சூப்பர் சாஃப்ட் அப்படின்ற விஷயத்தை இடையில கொடுக்குறோம். உடம்பு படக்கூடிய இடத்துல ஹீட் வரக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை. அப்ப ஃபோமோ இல்ல காயரோ இல்ல தெர்மாகோலோ இபி சுட்டோ போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி இயற்கையான மரத்துல இருந்து எடுக்கப்படுற ரப்பர் பால். இப்ப இதுல கேரளால பண்றாங்க, ஸ்ரீலங்கால பண்றாங்க. சோ அங்கெல்லாம் பண்றதை காட்டிலும் 95% இயற்கையான ரப்பர் மில்க் இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ்ல இருக்கு. ஒரு துளி கூட ஹீட் வராது, பாடி பெயின் வராது. உங்களுடைய தலை பகுதிக்கு ஒரு டென்சிட்டி, இடுப்பு பகுதிக்கு ஒரு டென்சிட்டி, கால் பகுதிக்கு ஒரு டென்சிட்டி, உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி இது செயல்படுறதுனால மத்த பொருளோட காட்டிலும் இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங், உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, பாடி பெயின் வராத விஷயம், குஷனிங்ற விஷயம், ஹீட் வராத விஷயம் சொல்லி எல்லா சாராம்சமும் இந்த இதுல வரும். சோ இதுக்கு பயன்படுத்துற கிளாத் முதற்கொண்டு மேல பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இது ஆலிவேரான்னு சொல்லுவாங்க, 350 GSMல பயன்படுத்துறோம். இத பேம்போன்னு சொல்லுவாங்க, 350 GSM பயன்படுத்துறோம். இது பேம்போல 750 GSMல. இந்த மாதிரியான ஒரு பிரீமியம் கிளாத்லாம் 100% தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே இருக்காது ப்ரோ. ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால மட்டும் தான் இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுது. இப்ப நான் ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன், பேம்போ, ஆலிவேரா, ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மெத்தையை தயாரிக்கும் போது இயற்கையான ஒரு லேட்டெக்ஸ் மாதிரியான பொருள் போட்டு நீங்க பாலிஸ்டரோ இல்ல ஒரு அழகுக்காக வேற ஒரு கெமிக்கலோ கலந்தீங்கன்னா இந்த இயற்கையை நம்ம கெடுத்துருவாங்க. சோ அப்ப நம்ம பயன்படுத்துற ரீபான்ல ஆரம்பிச்சு, சாப்ட்ல ஆரம்பிச்சு, லேட்டெக்ஸ் வர மேல போயப்படுற கிளாத் முதற்கொண்டு நல்ல குவாலிட்டியில, நல்ல டென்சிட்டியில, நல்ல ஜிஎஸ்எம்ல தரமான மூலப்பொருட்களை பயன்படுத்தணும். அதனாலதான் நம்மளால குவாலிட்டியான மெத்தைகள் தர முடியும். இப்ப என்னதான் குவாலிட்டி கொடுத்தாலும் அந்த சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. அதுதான் அடுத்தடுத்து நம்ம எல்லாமே அதுதான் ப்ரோ. நம்ம ஆக்சுவலா நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா
கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கும், சென்னையில லொக்கேட் ஆயிருக்கும், தஞ்சாவூர்ல லொக்கேட் ஆயிருக்கும், காரைக்குடியில லொக்கேட் ஆயிருக்கும், திருச்செந்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கும். இது எல்லாமே விற்பனை அதிகப்படுத்தவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மேபி உங்களுடைய புரிதல் எப்படி வேணா இருக்கலாம். பட் என்னை நம்பி தமிழ்நாடு முழுக்க 5000 இருந்து 7000 மேட்ரஸ் நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன். இவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உங்க மெத்தைக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்பங்க சாத்தியப்படுத்த முடியும்? நீங்க கொரியர்ல போட்டா சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. என்னுடைய ஓன் வெஹிக்கிள்ல உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேன். என்னுடைய தமிழகம் முழுவதும் என்னோட ஓன் வெஹிக்கிள்ல நான் கொடுக்குறேன். அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன், ஒரு 2 நாளைக்கு போயிட்டு அவங்க வீட்டை தமிழ்நாட்டுல நான் கிராஸ் பண்றேன். அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அந்த மெத்தை எடுத்துட்டு வந்து என்னால மாத்தி தர முடியும். சோ இந்த பிரான்ச்சஸ் போடவும் காரணம் என்ன? நான் சொல்ற பிரான்ச்சஸ் மூலமா தமிழ்நாட்டை 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நம்ம இணைக்கிறோம். கரெக்டா நான் சொல்றது? அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஒரு 48 மணி நேரத்துல அவங்க வீட்டுக்கு போய் நம்மளால அந்த ப்ராப்ளத்தை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால மாத்தி தர முடியும். சோ சர்வீஸ் தரோம். தமிழகம் முழுவதும் கிளைகள் இருக்கு. என்னுடைய ஓன் வெஹிக்கிள் நான் டெலிவரி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிவானா மேட்ரஸோட தார்மீகமே உங்களுக்கு தெரியும். என்னுடைய பேஜுக்கே நீங்க நிறைய வீடியோ நீங்க போட்டிருப்பீங்க. சோ வெளிப்படையா மெத்தைகளை தயாரிக்கும். நீங்க அப்படியே கண்ணெதிர இதை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் தான். நம்ம வீட்டுல இருந்து ஒரு 5 ஸ்டெப்ல மெத்த கடை இருக்கும். நம்ம ஏன் அவங்ககிட்ட எடுக்காம இங்க எடுக்கிறோம் அப்படின்னா என்ன மூலப்பொருட்களை பயன்படுத்துறாங்க, அந்த மூலப்பொருட்கள் நம்மளுடைய வெயிட்டுக்கு எந்த வகையில இயங்கும், முதுகு வலியை தராதா, ஹீட்டை தராதா அப்படின்ற விஷயத்த சரியான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மூலப்பொருட்களை உள்ள இப்ப உங்க கண்ணெதிர பாருங்க. ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் யாருக்கு மெத்த தயாராகுதோ சுரேஷா ரமேஷா யாரோ ஒருத்தவங்க, ஆனா இன்னாருமே நீங்க திருநெல்வேலியில இருந்து கொடுத்துருக்கீங்க, மதுரையில இருந்து கொடுத்துருக்கீங்க, சென்னையில இருந்து கொடுத்துருக்கீங்க. உங்களோட மெத்தைக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்க விஷயத்த வெளிப்படையா வீடியோ எடுத்து அனுப்பியோ வீடியோ கால் பண்ணியோ இல்ல நேரா வந்து கூட நீங்க தாராளமா மெத்தையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி 5 கட்டமா ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நோக்கமா எடுத்து நம்ம மெத்தைகளை தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரியான 4 இன்ச்சு ரீபான் கொடுத்து 4 இன்ச்சு இதுல சாப்பிட்டு வராங்க இந்த மாடல 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டு இதோட குயின் சைஸ் மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே 50,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ்ல வெயில் காலத்துக்கு சம்மர் கால ஆஃபரா 33,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி தரோம் குயின் சைஸுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான 4 இன்ச்சு ரீபான் போட்டு 2 இன்ச்சு சாஃப்ட் போட்டு 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் மார்க்கெட்ல நல்லா சர்டிஃபைட் லேட்டெக்ஸ் கொடுத்து மார்க்கெட்ல 33,000 ரூபாய் கொடுக்குற விஷயத்த நம்ம சம்மர் ஆஃபரா 25,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்வெட் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க கொடுக்குற பொருள் தான் தரமான பொருளுங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியும், எப்படி நம்புறதுன்னு இல்ல கரெக்ட் தான். நிறைய கஸ்டமரே என்கிட்ட அந்த விஷயத்தை கேக்குறாங்க. நம்ம பாட்ட ரீபான்ல 120 டென்சிட்டின்னு சொல்லிடுறோம், லேட்டெக்ஸ்ல ஏ கிரேட் தாய்லாந்து லேட்டெக்ஸ் சர்டிஃபைட் லேட்டெக்ஸ்னு சொல்றோம். எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. இல்லன்னு நான் சொல்லல. நான் இந்த விஷயம் அதாவது இது ஏ கிரேட் தான் இல்ல இது வந்து 120 டென்சிட்டி தான் அதுக்கான சான்றிதழ் எல்லாமே நான் தர்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப லேட்டெக்ஸ்க்கே பாத்தீங்கன்னா சிலர் வந்து சர்டிபிகேஷன் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் 120 டென்சிட்டி ரீபாண்ட் சொல்லுவேன். நானே என்ன பண்றேன் அப்படின்னா வீடியோ கால்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் என்னன்னா எங்க பொருளை நான் உங்ககிட்ட விற்கிறதுக்கு நாங்க சொல்லக்கூடிய எங்களுக்கான பாயிண்ட்ஸ். கரெக்ட் தானே? சோ இதுல சில விஷயம் சரியாவும் இருக்கும், சில விஷயம் மிஸ்லீட் பண்ற மாதிரி தவறான தகவலும் இருக்கும். சோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா சர்டிபிகேஷன் தரலாம், நான் வெளிப்படையா பண்ணலாம், இல்ல வேற என்ன வேணா பண்ணலாம். நான் மெத்தையை விற்கிறதுக்கு என்ன வேணா சொல்லி விற்கலாம். பட் எண்ட் ஆஃப் டே அந்த மெத்தையை வித்தவங்க அதுக்கு ஒரு வாரண்டி தராங்க இல்லையா? அந்த வாரண்டி காலகட்டம் வரை அந்த மெத்தை கொடுத்தவங்களுக்கு கடமைப்பட்டவங்களா இருக்காங்களா அப்படின்றத முக்கியம். கரெக்ட் தான் நான் சொல்றேன். அப்ப நான் அந்த வாரண்டி கொடுக்கணும், நான் என்ன பண்ணணும்? நான் சரியான பொருளை பயன்படுத்தணும். நான் ஒரு 120 டென்சிட்டி போடுறேன்னா அந்த 120 டென்சிட்டி போடணும், 32 டென்சிட்டி சாஃப்ட் வைக்கணும், ஏ கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் வைக்கணும். இது வச்சாதான் அந்த பொருள் 15 வருஷத்துக்கு தாங்கும். கரெக்டா நான் சொல்றது? அப்ப நான் அதை வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றேன். திருப்பி சொல்றேன், அந்த சான்றிதழை பத்தி நான் சொல்றேன். இதெல்லாம் வச்சுட்டேன், வெளிப்படையா பண்ணிட்டேன், சர்டிபிகேஷன் தந்துட்டேன், வாரண்டி கார்டு தந்துட்டேன். நாளைக்கு மெத்த வாங்கிட்டு நான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு நீங்க எனக்கு கால் பண்றீங்க, நான் உங்க காலை எடுக்கல அப்படின்னா சோ அது வந்து விஷயமே இல்ல பூபதி. சோ எல்லாருமே விக்கிறதுக்காக தனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் வந்து முன் வச்சு சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் டே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மெத்தையில பிரச்சனைனா கூட நிக்கணும். அப்படி பார்க்கும்போது நான் சொல்ற விஷயம் ஒரு பாயிண்ட் ஓப்பனா சொல்றேன். கன்னியாகுமரிக்கு நான் ஒரு மெத்தை கொடுத்தேன். ரொம்ப வயசான அம்மா, அந்த அம்மா அவங்கள மீறி ஒரு தண்ணி உள்ள போகக்கூடிய சூழல் அவங்களுடைய உடல் சார்ந்து. அப்போ 2 மாசத்துல ஒரு ஆர்த்தோ சாப்பிடல இந்த மாதிரி மெத்த 4 இன்ச்சு ரீபான் 2 இன்ச்சு சாப்பிட்டு 2 இன்ச்சு சாப்பிட்டு வச்சதுல தண்ணி ஊறி 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 குழி விழுந்துச்சு. இப்ப கன்னியாகுமரியில இருக்கவும் எனக்கு கால் பண்றாங்க. நான் அந்த பொருளை பீஸ் டு பீஸ் மாத்தி தந்தேன். இப்ப நல்ல ஒரு வார்த்தையை கவனிங்க. அம்மா இல்லம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை மீறி தண்ணி உள்ள போனாலும் அந்த மெத்தைக்குள்ள தண்ணி போயிடுச்சுமா, அந்த மெத்தை இது உங்க தப்புனால ஆன தப்பு, என்னால பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்ப நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க, நான் மாத்தி கொடுத்துருக்கேன். இப்ப ஜெயிச்சது நான் சொல்லக்கூடிய அந்த சான்றிதழா இல்ல அந்த சர்டிபிகேஷனா இல்ல வாரண்டி கார்டா வேற எதுவுமே கிடையாது. நான் நினைச்சிருந்தா மெத்த அழுக்காயிடுச்சு குழி வந்துச்சு தண்ணி போயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம். என்னை நம்பி எடுத்தாங்க, நான் அவங்களுக்கு மாத்தி கொடுக்கின்ற மனிதன் தான். கரெக்ட் தானே? நான் திருப்பியும் சொல்றேன், நான் சான்றிதழ் நான் என்னென்ன பொருள் என்னென்ன எவிடன்ஸா சொல்றேன் அப்படின்னு. இதை நான் மட்டுமே நான் பண்றேன்னு சொல்லல. நிறைய பேர் பீப்புளுக்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. உனக்கு தெரியாது, நீயே எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க. அப்ப சொசைட்டில யாருமே ஏமாத்துறாங்க வைக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது போகுது. எல்லாருமே கோயம்புத்தூர்ல 20 கம்பெனிக்கு மேல இருக்காங்க. எல்லாரும் நல்ல குவாலிட்டி தான் பயன்படுத்துறாங்க. விஷயம் என்னன்னா
அவங்களோட அவங்க எப்படி ப்ரமோட் பண்ணி விக்கிறதுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்றாங்க. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் அந்த சான்றிதழ்னு ஒரு விஷயம் சொன்னேன், அதுவுமே நம்ம பார்க்கலாம். இப்ப எல்லாமே நீங்க சர்டிபிகேட்டோட தான் எல்லாமே கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. இது வந்து என்னன்னா நான் பிராக்டிகலா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் அந்த விஷயமாவும் நம்ம காட்டணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து நான் சூப்பர் சாஃப்ட் வாங்குறது என்ன போட்டிருக்கேங்க, 32 டென்சிட்டி தெரியுதுங்களா? சோ சூப்பர் சாஃப்ட், நம்ம அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. டென்சிட்டி என்ன போட்டுங்க, ரீபாண்ட் 130 டென்சிட்டி, சரிங்களா? சோ ஓகே. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா துணி வாங்குறதுக்கான முதற்கொண்டு நீங்க இப்போ ஒரு பேம்போ இங்க இருக்குன்னா, ஓகே, இந்த பேம்போன்னு ஒரு பேம்போ இருக்குன்னா உங்க கண்ணுல பேம்போன்னு எழுதினாலே பேம்போ தான். ஆனா இந்த ஒரிஜினல் பேம்போ நான் வாங்கினா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணணும். அப்பதான் 3வது மாசம் இறுதியில ஒரிஜினல் பேம்போ கிடைக்கும். நான் பாலிஷ் கலந்த பேம்போ வாங்க நினைச்சா காலையில சொல்லி ஈவினிங் 150 ரூபாய் மதிப்புல பேம்போ வாங்கலாம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, இல்லன்னு நான் சொல்லல. சோ அப்ப இந்த மாதிரி நான் ஒரு கிளாத் வாங்குறதுக்கு கூட பில்லு கேட்டீங்கன்னா கூட நான் ஷேர் பண்றேன், அது என்ன ஜிஎஸ்எம் என்ன ஏதுன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ், இது ரொம்ப குறிப்பான விஷயம். நீங்க ரொம்ப சிம்பிள், லேட்டெக்ஸ்க்கு சர்டிபிகேஷன் அப்படின்ற விஷயம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப ஒரு லேட்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத மார்க்கெட்ல விக்கணும்னாவே அவங்க டெஸ்ட் எடுத்து இவ்வளவு சதவீதம் இருக்குனாதான் அவங்களால விற்கவே முடியும். இப்ப நான் இருக்கேன், இங்க ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்க, இது வந்து 18 வயசுக்கு மேல இவங்க இருக்கணும். அப்ப அந்த லேபர் சர்டிபிகேஷன் எனக்கு வேணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு கம்பெனி நடத்துறேன் அப்படின்னா ஃபயர் சர்டிபிகேஷன் வேணும். இதெல்லாம் இருந்தா நான் கம்பெனி நடத்த முடியும். இப்ப லேட்டெக்ஸ்க்கு டெஸ்ட் எடுக்காம யாருனாலையும் மெத்தையை விற்க முடியாது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இது எல்லாமே டெஸ்ட் ரிப்போர்ட், எல்லா ரிப்போர்ட்டுமே நம்ம கிட்ட இருக்குங்க. இது வேணும்னாலும் ஷேர் பண்ணலாம். நான் எண்ட் ஆஃப் டே நான் சொல்றேன், இதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்ற விஷயத்த நான் திருப்பி நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். இப்ப இது வருதுங்களா, எனக்கு கொடுக்குறவங்க 94% இயற்கையான கண்டென்ட் இருக்கு, 2% ஜிங்க் இருக்கு. சோ இதுதான் ஒரு விஷயம். சோ எல்லாத்தையுமே மெத்த விற்கக்கூடிய எல்லாத்தையுமே எல்லா பதிவுகளும் இருக்கும். பட் இது எல்லாம் தாண்டி மெத்த வாங்குறவங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம்னா அந்த வாரண்டி கொடுக்குறோம்னா அந்த காலகட்டம் வேற அவங்களுக்கு நம்ம ஒரு அவங்களுக்கான ஒரு பர்சனா நம்ம இருக்கணும். அததான் சொல்றேன், அப்படிதான் நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ்ல நம்ம இருக்கும். ஓகே, இவ்வளவு டீடைலா பாத்துட்டு இருக்கோம்னா இப்ப ஸ்டார்டிங் இப்ப மேட்டர்ஸ்ல என்ன ரேட்ல இருந்து அப்படியே பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா புல்ட் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சிங்கிள் எல்லாமே 1000 ரூபீஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1000 ரூபாயில இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு இப்ப கொடுக்கறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு குவாலிட்டி வைஸ். இல்ல ப்ரோ, நம்ம எல்லா பொருளுமே குவாலிட்டியா தான் ப்ரோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால புல்ட்டா இருந்தாலுமே நம்ம குவாலிட்டியா தான் ப்ரோ. அப்படி பார்த்தா நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ்ல சோ லேட்டெக்ஸ் டாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பெட் இருக்கும், நல்லா ஹார்டா இருக்கும், ஹீட் வர்ற மாதிரி இருக்கும், மெத்தையை மாத்த மனசு வராது. சோ ஜஸ்ட் 2 இன்ச் லேட்டெக்ஸ் மட்டும் போட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியுது எலாஸ்டிக். சோ அந்த பழைய பெட்டுக்கு மேல நீங்க லாக் பண்ணிக்கலாம், நல்லா பிரீமியமா இருக்கும். இதோட சிங்கிள் எல்லாமே 6500 நம்ம பண்ணி கொடுத்தோம். 6500 பண்ணி ஒரு குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா 13 ரூபா வரும், கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா 16. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா மெத்தையோ இல்ல எந்த தொழிலோ யாருமே ஃபர்ஸ்ட் விலையே சொல்ல மாட்டாங்க. நீங்க உண்மையை சொல்லுங்க பாப்போம். விலை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சொல்லுவாங்க, அதை வச்சு கால் ஜெனரேட் பண்ணி திருப்பி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு நிறைய பொருளை பத்தி சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து இந்த விலைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விலையை வந்து ஒரு மறைமுகமா தான் சொல்லுவாங்க, நமக்கு அது நோக்கம் இல்லை ப்ரோ. சோ ஸ்ட்ரைட்டாவே இந்த பொருளை வாங்க ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா இது என்னன்ற நோக்கத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா வேணும்னா அவங்க வாங்கிக்க போறாங்க. சோ லேட்டெக்ஸ் ஷாப்பர்லாம் இந்த ரேட்ல இருந்து கொடுக்குறோம். முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து ஆர்த்தோ சாஃப்ட்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே, 4 இன்ச் ரீபான் 2 இன்ச் சாஃப்ட். சோ இது வந்து ஒரு 10 வருஷம் வாரண்டி வரும். இதோட சிங்கிள் எல்லாமே 7000 இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதே 5 இன்ச் கணத்துல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 இருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதே 4 இன்ச் ரீபான் 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டு இந்த தோட்டத்துல பண்ணலாம். ஒரு குயின் சைஸ் 20000 ரூபாய் வரை பண்ணலாம். ஆர்த்தோ லேட்டெக்ஸ் நம்ம எப்பவும் பண்ற மாதிரி தான். இதெல்லாம் பயங்கர பிரீமியமா இருக்கும், நல்ல பிரீமியம் லுக், ஒரு துளி ஹீட்டோ பாடி பெயினோ வர ஆர்த்தோ லேட்டெக்ஸ் 4+2+2. சோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா 8 இன்ச் திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் 25000 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 30000 ரூபாய் மதிப்புள்ளது. இல்ல எனக்கு ஆர்த்தோ லேட்டெக்ஸ் 4+4 வேணும், 4 இன்ச் ரீபான் போட்டு 4 இன்ச் லேட்டெக்ஸ் வேணாலும் பாருங்க எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க. இந்த மெத்த எல்லாமே நீங்க சென்னை போகுது. சோ இதோட குயின் சைஸ் மார்க்கெட்ல 50 ரூபாய் கொடுக்கறது 33 ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, சோ இது போக ஃபுல் லேட்டெக்ஸ் மாடல் வேணா பண்ணலாம். இந்த மாதிரி மேட்ரஸ்லாம் இப்ப இவங்க வெளிய எடுக்கிற மாதிரினா என்ன ரேட் வரும் ப்ரோ? இப்ப நான் இந்த வார்த்தையை மட்டும் நல்லா பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மெத்த எடுத்துக்கங்க, 4 இன்ச் ரீபான் 2 இன்ச் சாஃப்ட் 4 இன்ச் லேட்டெக்ஸ். இத மார்க்கெட் பிரைஸ்ல சரியான பொருளை போட்டு பண்ணனா ஒரு ஷோரூம்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் குறையாம சொல்லுவாங்க. ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கும் போது இதுக்குள்ள நான் சொல்ல 4 இன்ச் ரீபான் 2 இன்ச் சாஃப்ட் 4 இன்ச் லேட்டெக்ஸ் தான் இருக்கான்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நாங்க அப்படி கிடையாது ப்ரோ, உங்களுக்கு தெரியும், வெளிப்படையா தான் நம்ம பண்றோம். அந்த சரியான பொருளை போட்டு நம்ம இப்ப இதோட குயின் சைஸ் பிரைஸ் எடுத்துக்கோங்களேன் 35000 நம்ம பண்ணி